அவ்வளவு ஆயிரம் அப்படின்னு சொன்னா சைத்தான் அவ்வளவு நேரம் சாப்பிட்டா வாமிட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே ஓடிவியா? பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாயிலஹு இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் எப்பவும் சாப்பிட்டால் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாச்சும் தப்பு வந்துட்டியா? இல்ல பாய், நீங்க சாப்பிட முறையா பாய், நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன். நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா பாய்? அல்லாஹ் நமக்கு 3 வேளையும் விதவிதமாக சாப்பிட கொடுக்கிறான். ஆனால் நம்ம இந்த சாப்பாட்டிற்கு உரிய மரியாதை கொடுக்கிறதில்லை. இந்த உணவு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். எத்தனையோ பேர் ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக எவ்வாறு அமர்ந்து முறையாக சாப்பிட வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்து இருக்கிறார்கள். பாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுக்கு கூட முறையை சொல்லி கொடுத்துருக்காங்களா? அல்லாஹ்க்கு சாய்ந்து கொண்டோ சாப்பிடாமல் ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து சாப்பிட வேண்டும், அல்லது அத்தையாத்து முறையில் அமர்ந்து பணிவாக சாப்பிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நபி சொன்ன சுன்னத்தான முறையில் உட்கார்ந்து சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து பணிவா சாப்பிடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வர வர சாப்பாடு நல்லா இல்ல, டேஸ்டாவே இல்ல, எனக்கு பிடிக்கவே மாட்டேது. ஆமாண்டா, என் வீட்லயும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் உப்பா இருக்கு, ஒரு நாள் உரப்பா இருக்குடா. என்ன 2 பேரும் ரொம்ப சின்சியரா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க போல. ஆமாடா, இந்த சாப்பாடை பத்தி தான் புலம்பிட்டு இருக்கோம். சாப்பாடை பத்தியா குறை சொல்றீங்க? ஆமாண்டா, நல்லா இல்லாட்டி நல்லா சொல்லணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சாப்பாடையும் ஒரு தடவை கூட குறை சொன்னதே இல்லை. பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலாட்டி அமைக்கும். நம்ம அம்மா கால் வலிக்கண்டு சமைக்கிறாங்க, இன்னும் அடுப்பு பக்கத்தில் ரொம்ப அனலா இருக்கும், அது பக்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் அங்கே மனசு வருத்தப்படும். நம்ம சாப்பிட்டுட்டு மாஷா அல்லாஹ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே மனசு சந்தோஷப்படும். ஜஸாக்கல்லா என்று அம்மா துவா செய்யணும். இனிமே நாங்கள் சொல்ல மாட்டோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், அம்மாவுக்கு துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படா சாப்பிடு? ஐயோ, ஆஃபீஸ் டைம் ஆச்சு. என்ன 2 பேரும் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு கொண்டு சண்டை பண்ணுறீங்களா? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, அதான் அவசர அவசரமாக சாப்பிட்றோம். ஆமாப்பா, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, அதனால தான் அவசர அவசரமாக சாப்பிட்றோம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி காலமாக சாப்பிடுவாங்களா? 3 எல்லாம் சாப்பிடுவாங்களா? நல்லா மெண்டு சாப்பிடுவாங்களா? நீங்க சொன்ன மாதிரி சிறு காலமா 3 வரலாம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப பொறுமை வேணுமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சரியா வெள்ளாம அவசரமா சாப்பிட்டா செரிமானம் பாதிக்கும். அதனால குடலுக்கு வேலை அதிகமாயிரும். அதனால உடம்பு டயர்டாயிருக்கும். எப்பயுமே மந்தமா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். அவசரமா சாப்பிட்டா இவ்வளோ பாதிப்பா? முசாலா இனிமே நல்லா மெண்டு மெதுவா சாப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். என்ன செய்யது? இவ்வளவு சோத்தோட கை கழுவுற, தட்டை எல்லாம் வலிக்க மாட்டியா? சாப்பாடு தட்டை யாராவது வலிப்பாங்களா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தோட சாப்பிட்டா கூட அவங்க மனைவி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு
சொல்லும், நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காம நல்லா வலிச்சு சாப்பிட்டு சைத்தானை விட்டு என்னை காப்பாத்திட்ட. அதே மாதிரி அல்லாஹ் உன்னை நரகத்தை விட்டு காப்பாத்துவானாக அப்படின்னு துவா செய்யும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் தட்டை நல்லா வலித்து சாப்பிடுவேன். சைத்தானுக்கு மிச்சம் வைக்காம சாப்பிடுவேன். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.